ஜனாசால உம்மாவுக்கும் வாப்பாவுக்கு ஒரு ஓதுற துவா வரும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டினா முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது அருமை ரசூலுல்லாஹ் மீது ஒரு ஸலவாத், மூணாவது ஒரு துவா இருக்குது அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கற்பனை பண்ணி பாருங்க உங்க உம்மாக்கு நீங்க கேட்கறது எப்படி இருக்கும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு. எத்தனை பேருன்னு உம்மாவுக்கு எத்தனை பேருக்கு கேட்க தெரியும்? முன்னாடி உம்மாவை வச்சுட்டு இவ்வளவு நாள் உம்மா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க, இதுக்கு மேல இன்னைக்கு அவங்களுக்கு கேட்க இயலாது. நீங்க கேட்கறது தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள மக்கள் கேட்கறதா அங்க சேர போகுது. என்ன கேட்கறது தெரியுமா? அல்லாட்ட ஜனாசா தொழு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சு, வர்ஹம்ஹு வர்ஹம்ஹு உன்னுடைய இரக்கத்தை உங்க மேல காட்டி யா அல்லாஹ் உன் அருளை காட்டு, வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அவங்க பிழைகளை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு அவர்கள் நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடியா அல்லாஹ், வவஸ்ஸி முத்கலஹு அவர்கள் நுழைகிற இடத்தை விசாலமாக்கி விடியா அல்லாஹ்.